வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்மளுடைய சேனலில் ஆப்ஷனுக்குன்னு நிறையா நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷனுக்குன்னே நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, சிம்பிள் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கும் நிறைய ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய அதில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது நம்மளுடைய சேனலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஸோ அதை ஏன் நீங்கள் லைக்கோ இல்லைனா ஒரு சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய நம்மளுடைய இதில் எதை போட்டாலும், எந்த ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ நம்மளை மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இதில் நான் ஒரு 4 லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த லைன் என்ன, ஸோ இதை எப்படி நம்ம இந்த லைனை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோடைய இதில் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த லைன் எப்படி நம்ம ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லைனை எப்படி நம்ம புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம். நாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ், அதாவது என்னென்னா நிஃப்டியினுடைய கால் ப்ரீமியம் 25,500. ஓகேவா? ஸோ இது மாதிரி 25,500 புட்டு. இது புட் ஆப்ஷன் சார்ட்டு, இது கால் ப்ரீமியம் சார்ட். இந்த 2 சார்ட்டையும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 சார்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, ஸோ எந்த விதமான இண்டிகேட்டரும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணல. இது நம்ம ஒரு லைன் தான் ட்ராப் பண்ணுறோம். இந்த லைனை வச்சு நம்ம எப்படி இந்த லைனை ட்ராப் பண்ணணும், இந்த லைனை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த லைனை எப்படி நம்ம ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, நான் ஒரு ஆத்தரைஸ்டு செப் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் இந்த ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் ஒரு கால்ஸாக எடுத்துக்க வேண்டாம். மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் ஒரு லேர்னிங் பர்பஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நாம் கொடுக்குற எந்த ஒரு இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை பேஸ் பண்ணி நிறைய வீடியோ கொடுக்கும். ஏன்னா ஆப்ஷனில் நான் ஒரு பையராக இருக்கிறதுனால நான் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவேனோ அதைத்தான் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு மார்க்கெட்டில் பிகினராக உள்ளே வரும்போது எனக்கு எந்தெந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் நான் ஸ்ட்ராட்டஜிஸ் தேடினோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு, மார்க்கெட்டை பழகி, மார்க்கெட்னா என்ன, இது ஆப்ஷன்னா என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட்டை எந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதை நான் நம்மளுடைய சேனலில் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன ட்ரேடர்ஸ், அதாவது ஆப்ஷனில் பையிங் ஒரு 10,000 20,000 வச்சு பை பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் நம்ம 4 லைன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 4 லைனும் என்ன, இந்த லைனில் நம்ம இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, எந்த மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி இப்போ ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது நம்ம நான் சொல்லிட்டேன், இது கால் ப்ரீமியம். ஸோ கால் ப்ரீமியம் ஓப்பன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் என்ன அப்படின்னா, இந்த லைன் என்னென்னா ப்ரீவியஸனுடைய லோ. ஓகேவா? ஸோ இது ப்ரீவியஸனுடைய ஓப்பன் ப்ரைஸ், இது ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ். ஸோ இதுதான் இதில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த லைனை நம்ம எப்படி ப்ரீவியஸாக எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோடைய எண்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 மினிட். ஓகே, இந்த ஆப்ஷன், அதாவது இந்த 25,500 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் இருக்கு இல்லையா, கால் ப்ரீமியம் ஓப்பன் ப்ரைஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக இதுதான் ஓப்பன் ப்ரைஸு. இது எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கேருந்து சப்போர்ட் எடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்டாக ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, க்ளோசிங்கில் ஓப்பன் ஆகுது. ஸோ க்ளோசிங்கில் ஓப்பன் ஆகி இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் ஓப்பன் லைன்.
ஸோ இது ப்ரீவியஸ்னுடைய ஓப்பன் லைன். ஸோ இந்த லைன்ல இருந்து மார்க்கெட் திருப்பி சப்போர்ட்டடுக்கு ப்ரீவியஸ் க்ளோசிங்கை தாண்டி மார்க்கெட் மேலே போகுது. இந்த கால் பிரீமியம் பர்டிகுலரான ஒரு கால் பிரீமியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது எங்கே ஓப்பன் ஆகுது? ப்ரீவியஸ்னுடைய க்ளோசிங்கில் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஓப்பனுக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த க்ளோசிங் தாண்டி மேலே போகுது மார்க்கெட். அதே சேம் டைமில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆப்போனன்ட் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அந்த புட் பிரீமியம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிடலாம். ஸோ இது 9.55க்கு இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இந்த கேண்டில் க்ளோசிங் இருக்குது 9.55க்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது 9.55க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கேயும் அதே மாதிரியே வந்து நமக்கான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதுதான் காலையில் ஓப்பன் கேண்டில். ஓகேவா? ஸோ இது ஓப்பன் கேண்டில். இந்த ஓப்பன் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து ப்ரீவியஸ்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ், இது ஓப்பன் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி இது இங்கே போய் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன், அதாவது எங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு கீழே ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேனுடைய ஓப்பனுக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. இது வந்து புட் ப்ரீமியம். ஓகேவா? ஸோ கால் ப்ரீமியம் என்ன நடக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ்னுடைய க்ளோசிங்கில் இருந்து ஓப்பன் ஆகி ஓப்பன் லைனுக்கு வந்து திருப்பி வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. இது அப்படியே வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் அப்படியே வந்து மார்க்கெட் கீழே வருது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஷனுடைய பிரீமியத்தை வச்சு மட்டுமே நம்மளால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான இண்டிகேட்டரும் கிடையாது. ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது நம்ம எடுக்கிற ப்ரைஸ் எவ்வளவோ அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த பிரேக் அவுட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ 9.45 அப்படிங்கும்போது இந்த பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து க்ளோசிங் லைன், அதாவது வந்து என்னென்னா இது வந்து ஒரு க்ளோசிங் லைன். அதே நேரத்தில் இது வந்து ஓப்பன் ப்ரைஸ், ப்ரீவியஸ் டேனுடைய ஓப்பன் ப்ரைஸ். அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ஒரு கேண்டில் நம்ம க்ளோசிங் கொடுக்கு 9.50க்கு. ஓகேவா? ஸோ இந்த 9.50க்கு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சார் 9.50னுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ரூ. 172. ஓகே? ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 172 அப்படிங்கிறது இதோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே? நம்ம வந்து இதில் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எங்கன்னா இந்த ரூ. 177 அப்படிங்கும்போது நம்ம இதுதான் இந்த லோ இருக்கு இல்லையா? ஸோ இந்த லோ வந்து நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 140. ஸோ ரூ. 140ங்கிறது ஸ்டாப் லாஸாக ரூ. 147 அப்படிங்கிறது ரூ. 140 நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். மார்க்கெட் இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங் இந்த லைனுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லைனுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி மேலேயும் போகலாம். ஓகேவா? ஸோ முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை வச்சு நம்ம எந்த விதமான இண்டிகேட்டரும் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், இது பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு தான், வேறு எந்த விதமான ஒரு இண்டிகேட்டரும் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல நம்ம மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஓனாக கற்றுக்கிட்ட விஷயத்தை இதில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு நம்ம வந்து இதில் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து இங்கே வரும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்லலாம். கன்ஃபார்மாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்கு இல்லையா? அந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்கிறோம் 9.55 அப்படிங்கிற பிரேக் அவுட்டில் எடுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் இந்த 165, ஏன்னா மார்க்கெட் வந்து சில நேரம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வாலட்டைலில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வராமல் மார்க்கெட் திருப்பி இந்த ஹையை டச் பண்ணிடும். ஹையை நமக்கு டச் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹையை கட் பண்ணிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து எதிர்பார்க்கக்கூடாது ப்ரைஸ் வந்து மூவிங் இருக்கும் அப்படின்ட்டு, எல்லா நாளும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பிளான் செட்டப். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் டே லோவுக்கு வரணும். ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோவுக்கு வந்துருச்சு. லோவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து ஒரு புல் பேக்கில் ஒரு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி கிடைக்குன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனுடைய பிரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ஒரு சின்ன இதுதான். வேறு எந்த விதமான இண்டிகேட்டர் நம்ம பார்க்கல. ஒரு குளோபல் மார்க்கெட்டோ இண்டெக்ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி இந்த மாதிரி எந்த விதமான இண்டெக்ஸ், அதாவது பேங்க் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் பார்க்கல, நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் பார்க்கல. முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷன் பிரீமியம் தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எப்படின்னா, இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த நிஃப்டி 50னுடைய 50 ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி மூவ் ஆகிற மாதிரி ஆப்ஷனுடைய வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அதில் தான் நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் நம்ம வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். கண்டிப்பாக ஆப்ஷனுடைய பிரீமியத்தை பேஸ் பண்ணி. இது எந்த விதமான இண்டிகேட்டரும் இல்லாமல் நம்ம முழுக்க முழுக்க ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த செட்டப் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேடை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து உங்களுக்கு இந்த லைனை நீங்கள் எப்படி புரிஞ்சுட்டு ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது என்னென்னா இது க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது க்ளோசிங் ப்ரைஸ், இது ஓப்பன் ப்ரைஸ். இந்த ஒயிட் கலர் நான் கொடுத்துருக்க ஓப்பன் ப்ரைஸ், இது லோ, ப்ரீவியஸ் டே லோ, இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இந்த லைனுக்குள்ள மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த லைனுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும். ஆப்ஷன் பிரீமியத்துக்கு, பர்டிகுலரான ஒரு ஆப்ஷன் பிரீமியத்துக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்து இதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் இதுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து ப்ரீவியஸ் டே, அதாவது ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ மார்க்கெட் எங்கேருந்து எங்கே போயிருக்கு, எவ்வளோ ஹை போயிருக்கு, எவ்வளோ லோ போயிருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இது லோ ப்ரைஸ். ஓகே. இது வந்து நமக்கு வந்து ஹை, ப்ரீவியஸாக மார்க்கெட் ஹையாக போன ப்ரைஸ் இது இடம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, இது ஓப்பன். அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது க்ளோசிங் ப்ரைஸ். இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும். இதை 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து லோ. ஓகேவா? ஸோ இது வந்து ஓப்பன் ப்ரைஸு, மார்க்கெட் இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ க்ளோசிங் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கு. அதே சேம் டைமில் இங்கேயும் நமக்கு அதே மாதிரி க்ளோசிங் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் கால் பிரீமியத்தையும் நம்மளால் புட் பிரீமியத்தையும் நம்மளால் ஈஸியாக இந்த மாதிரி, அதாவது ஒன்று 1 டே டைம் ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு அதில் மார்க்கெட்டோடைய ஹை ப்ரைஸ் லோ இது பண்ணிக்கோங்க, அதோட க்ளோசிங் ப்ரைஸ், அதோட ஓப்பன் ப்ரைஸ், அதோட லோ ப்ரைஸ், இந்த 4 லைனையும் நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த 4மே வந்து நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் வந்து மார்க்கெட் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த 4மே வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து முடிஞ்ச லைன், இது எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையோ, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய க்ளோசிங், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அங்கே ட்ரேட் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அது மாறதில்லை. அதனால் வந்து நமக்கு வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டே ஹை சொல்லியிருக்கேன், அதேமாதிரி ப்ரீவியஸ் க்ளோசிங், ப்ரீவியஸ் ஓப்பன், ப்ரீவியஸ் லோ, இந்த 4மே வந்து வால்யூம் எப்போவுமே ட்ரேடாக இருக்கக்கூடிய, வால்யூமாக இருக்கக்கூடிய இடங்கள், ட்ரேட் நடந்து ப்ரீவியஸில் வால்யூமாக ட்ரேட் நடந்த இடங்கள். அப்போ இந்த லைனெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸினுடைய க்ளோசிங் ஓப்பனில் இருந்து க்ளோசிங் ப்ரைஸ் வருது. ஸோ க்ளோசிங்கில் இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா, அப்போ அந்த மார்க்கெட் வந்து ஒரு வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ப்ரீவியஸ் லோவிலேருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் லோவையும் தாண்டி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் வந்து எது வெயிட்டாக, எது வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வெயிட்டேஜ் இல்லாமல் இருக்கக்கூடியது எது, கால் ப்ரீமியம் வெயிட்டேஜ் கம்மியாகுதா, புட் ப்ரீமியம் வெயிட்டேஜ் கம்மியாகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் வெயிட்டேஜ் கம்மியாகுது அப்படிங்கும்போது இது என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக இது வந்து இதில், அதாவது என்னென்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இதோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆகி ஓப்பன் ப்ரைஸுக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி கீழே விழுது. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து அதே தான், ப்ரீவியஸ் ஓப்பனில் ஓப்பன் ஆகி க்ளோசிங் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறப்போ இதை நீங்கள் ஈஸியாக நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதாவது மார்க்கெட் எங்கே மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் நம்ம வந்து லைன் மட்டும் ட்ரா பண்ணதான் ப்ரீவியஸ் டேனுடைய ஹை லைன், ஹை, லோ, ஓப்பன், க்ளோசிங், இந்த 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 4 மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் நம்மளால வந்து கண்டிப்பா வந்து மேக் பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்னா என்ன? அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிகினரா இருந்தா கூட, கண்டிப்பா வந்து நம்ம குடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்துனீங்கன்னா, நிச்சயமா உங்களால வந்து ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பா ஆப்ஷன்ல பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கான கேரண்டி நம்ம வந்து குடுக்காட்டாலும், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் பண்ண என்னுடைய அனுபவத்தில நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து மார்க்கெட் வந்து நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னால, நீங்க வந்து மார்க்கெட்ட வந்து இந்த மாரி நான் சொல்லியிருக்கிற இந்த செட்டப்ஸ் எல்லாம் வச்சு, நீங்க வந்து ஒரு லைவா வந்து ஒரு 10 நாள்ல ஒரு 20 நாள் மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது. இந்த மாரி லைன்ல வந்து ஏன்னா மார்க்கெட் வந்து சில நாட்கள் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாரி நாட்கள்ல இந்த மாரி லைன்கள் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டச்சஸ் ஆகுமா? டச்சஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அங்கேயே ஓப்பன் ஆகி அது என்னைக்காவது ஒரு நாள் தான் மேக்ஸிமம் அந்த மாரி நடக்கும். ஒரு பெரிய கேப் அப் மார்க்கெட் க்ளோசிங் இங்க இருக்கும். ஸோ இதோட ஓப்பன் இங்க இருக்கும். ஸோ நம்ம ப்ரைஸஸ்லாம் இங்க இருக்கும். லைன்லாம் கீழ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் இங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த மாரி வரும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு 99% மார்க்கெட் இப்படி தான் ட்ரேட் ஆகும். ஸோ இங்கே மார்க்கெட் ப்ரீவியஸனுடைய க்ளோசிங் ப்ரைஸ், ப்ரீவியஸ்னுடைய லோ ப்ரைஸ், ப்ரீவியஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் எப்போவுமே. அது என்னைக்காவது ஒரு நாள் தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வாலடைல் மூவ்மெண்ட் இருக்கும்போது தான் அந்த மாதிரி வந்து எதையுமே இது பண்ணாமல் அது நியூஸ் பேஸ் பண்ணி போகும். ஓகேவா? மேக்ஸிமம் மார்க்கெட் 99% மார்க்கெட் வந்து இப்படி தான் ட்ரேட் ஆகும். ஓகே, இதுதான் நம்ம வந்து சிம்பிளா ஒரு ஆப்ஷனுடைய பிரீமியம் பிரீமியம் அடிப்படையில் பிரீமியத்தினுடைய டே ஹை டே ப்ரீவியஸ் டேனுடைய ஹை லோ, ஸோ அதோட க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் இண்டிகேட்டரில். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.